இப்போ நம்ம சாப்டர் 5 பார்க்க போகிறோம். அதில் வந்து கிரியேட்டிங் அ ரூம், அப்புறம் பில்டிங் வித் ப்ராப்பர் டெக்னிக்ஸ். ஸ்கெட்சப்பில் ப்ராப்பராக இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் பார்த்ததெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஒரு ரூமையும் ஒரு பில்டிங் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கிரியேட்டிங் 1000 ஸ்கொயர் ஃபீட் ரெசிடென்ஸ். ஸோ 1000 ஸ்கொயர் ஃபீட் ரெசிடென்ஸை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு பிளானை ஸ்கெட்சப்பில் இம்போர்ட் பண்ணி அந்த பிளானை வந்து நம்ம ஸ்கெட்சப்பை மாடலாக கன்வெர்ட் பண்ணி அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோரோ ஃபஸ்ட் ஃப்ளோரோ அதை எப்படி நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் கிரியேட்டிங் 3D எலிவேஷன் ஃபார் ரெசிடென்ஸ். இப்போ நீங்கள் வந்து பிளான் போடல, வெறும் 3D எலிவேஷன் ஃப்ரண்ட் மட்டும் டிசைன் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி நீங்கள் வந்து ப்ராப்பர் குரூப்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் பார்த்த மாதிரி அதை எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத செகண்டில் பார்ப்போம். அதுக்கப்புறம் கிரியேட்டிங் 3D எலிவேஷன் ஃபார் அன் அப்பார்ட்மெண்ட். ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு 5 ஃப்ளோர்ஸ் 10 ஃப்ளோர்ஸ் அந்த ஹைட்டுக்கு போயிடும். ஸோ அதை எப்படி நம்ம வந்து ப்ராப்பர் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் பார்த்த மாதிரி அதை எப்படி நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட எலிவேஷன் டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். கிரியேட்டிங் நெசசரி காம்பனன்ட்ஸ் ஃபார் ரெசிடென்ஸ். ஸோ நம்ம எலிவேஷன் டிசைன் பண்ணும்போது நமக்கு வந்து நிறையா எலிவேஷன் எலமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ ஸ்டேர்ஸில் ஆரம்பித்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரூஷன்ஸ் பண்ணுறதுல ஆரம்பித்து நிறைய நமக்கு வந்து நெசசரி காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து அதில் பார்ப்போம். கிரியேட்டிங் பேசிக் மல்டி ஸ்டோரி பில்டிங். ஸோ அந்த நம்ம 3D எலிவேஷன் எப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போடுறோமோ அதே மாதிரி ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங், ஸோ 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோருக்குள்ளானதை எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத அந்த இதில் பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்கெட்சப்புக்குள்ளே போவோம். ஸோ ஸ்கெட்சப்புக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பிளானை நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஃபைலில் இம்போர்ட் அப்படிங்கிற டேப்பை கிளிக் பண்ணி உங்களோட பிளான் எங்கே இருக்கோ அந்த ரெஸ்பெக்டிவ் பிளானை போய் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இம்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமேஜாக இம்போர்ட் ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஸ்கேல் காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதை ப்ளேஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரே ஒரு டைமென்ஷன் மட்டும். ஸோ இங்கே நமக்கு டைமென்ஷன் இருக்குது 19 feet 10 inch. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 19 feet 10 inchக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறீங்க. ஸோ லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஸ்கேல் கமெண்ட் அமுக்கி நீங்கள் வந்து அதை ஸ்கேல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த லைனுக்கு வச்சு நீங்கள் ஸ்கேல் பண்ணணும். அது ஸ்கேல் பண்ணதுக்கப்புறம் அது கரெக்டாக வருதான்னு பார்த்துக்குங்க. உங்களோட டைமென்ஷனுக்கும் அந்த பிளானோட டைமென்ஷனும் நீங்கள் ஸ்கேல் பண்ணுறதும் கரெக்டாக வருதான்னு பார்க்கணும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்துன்னு நீங்கள் ஸ்கேல் பண்ணதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகிறதுக்காக நீங்கள் வந்து பேஸில் ஒரு பிளேன் வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஜூம் இன் ஆகும்போது கரெக்டாக ஜூம் இன் ஆகாது. இப்போ இந்த பிளான் மேலே அப்படியே நீங்கள் வந்து பென்சில் டூல் எடுத்து அப்படியே நீங்கள் ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ எட்ஜஸில் பிடிச்சி ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பிளானுக்கு ஒரு பிளின்த்து ட்ரா பண்ணணும். ஸோ பிளின்த்து ட்ரா பண்ணுறதுக்காக நம்ம வந்து கரெக்டாக அந்த அவுட்லைனில் வந்து நம்ம வந்து லைன் ட்ரா பண்ணுறோம். ஸோ ஒரு பிளேன் க்ரியேட் ஆகுது. அதை என்டர் அதாவது காம்பனன்ட் பண்ணிக்கோங்க. காம்பனன்ட் பண்ணிவிட்டு ஸோ பேசிக்காக ஒரு 6 inch அப்படிங்கிற கணக்கில் 3 படி வர அளவுக்கு நம்ம வந்து 1.5 feet கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பிளின்த் கிரியேட் ஆகிடும் அந்த ஹைட்டுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பிளின்த் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த பிளான் தெரியாது. ஸோ என்ன பண்ணுறோம், அந்த பிளானை நம்ம கீழேருந்து மேலே மூவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அது கரெக்டாக மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இது மேலே இப்போ வால் ட்ரா பண்ணி ஆரம்பிக்கலாம். ஸோ வால் ட்ரா பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு வாலையும் நீங்கள் நான் ப்ரீவியஸில் எப்படி குரூப் அண்ட் காம்பனன்ட்ஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாலையும் தனித்தனியாக காம்பனன்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து டெக்ஸ்சர் அப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை பெயிண்ட் அப்ளை பண்ணுறதுக்கோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா வாலையும் தனித்தனியாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வால் 2 வரைக்கும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதெல்லாம் சைஸ் கரெக்டாக இருக்கோ அந்தந்த வால்ஸ் எல்லாம் அதோட சைஸஸில் கரெக்டாக க்ரியேட் பண்ணி காம்பனன்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு வால் இன்டர்னல் வால் வருது.
ஸோ குரூப் பண்ணி 10 ஃபீட் ஹைட் கொடுக்குறேன். ஸோ ஸ்டாண்டர்ட் சைஸ் அது வந்து 10 ஃபீட் அப்படி தான் இருக்கும். ஸோ என்டர். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி மேக் காம்பனண்ட் கொடுத்தாலும் சரி, இல்லை ஷார்ட்கட் யூஸ் பண்ணி என்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து காம்பனண்ட் ஆக்கிக்கிட்டாலும் சரி. ஸோ உங்களுக்கு ஒரு இப்போ ஃப்ரண்ட் வால் க்ரியேட் பண்ணுறோம். மறுபடியும் ஒரு வால். ஸோ மேக்ஸிமம் எல்லா வால்ஸுமே காம்பனண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்டீரியர்ஸ் ஒர்க் பண்ணும்போதோ இல்லை வந்து தனித்தனியாக டெக்ஸ்சர் அப்ளை பண்ணணும், பெயிண்ட் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மறுபடியும் ஒரு எக்ஸ்டர்னல் வால். ஸோ இங்கே ஒரு ஃபைனலாக ஒரு வால். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு இப்போ வந்து அவுட்டர் வால்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே ஒரு காலம் இருக்குது, அதையும் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த வால் அப்படிங்கிற இந்த சைடு உள்ளதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இமேஜை ஒரு 2 இன்ச் 3 இன்ச் மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாலை விட்டு இங்கே வெளியே வந்துடும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு வந்து விண்டோஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம இங்கே விண்டோஸ் போட போகிறோம். ஸோ இது ஃப்ரெஞ்ச் விண்டோஸ். ஸோ கீழேருந்து நமக்கு லிண்டல் லெவல் வரைக்கும் வந்து நமக்கு இந்த விண்டோஸ் இருக்கும். சில நேரங்களில் டாப் ஹைட் வரைக்கும் இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து நமக்கு எலிவேஷன் படி பார்க்குறப்ப ஸோ லிண்டல் லெவல் வரைக்கும் தான் இருக்குது. இங்கே இருக்குது நமக்கு ரூஃபு. ஸோ லிண்டல் லெவல் வரைக்கும் தான் நமக்கு இந்த விண்டோ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கேருந்து 7 ஃபீட் அப்படிங்கிறது தான் நமக்கு லிண்டலு. ஸோ கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரேண்டமாக ஒரு காம்பனண்ட்டை இப்படி வரைஞ்சி இது பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக இந்த இடத்துக்கு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துக்கு வருது. ஸோ கரெக்டாக அந்த இடத்துக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பிடிச்சி நீங்கள் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோவோட ஓப்பனிங் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்னிச்சர் எப்படி அந்த விண்டோஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கேயும் அதே மாதிரி தான் 7 ஃபீட். மறுபடியும் ஒரு ரேண்டமாக ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சி அதை கட் பண்ணி கரெக்டாக அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பிடிச்சி எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரத்துக்கு ஓப்பனிங் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் படி அது வந்துடும். மேக்ஸிமம் இந்த மாதிரி கீழெல்லாம் இருக்கும்போது இதை டெல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஏன்னா இல்லைனா அந்த லைனில் போய் ஏதாவது கலர் அப்ளை ஆகும், இல்லை பிளைன்ஸ் ஏதாவது இடிக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து கிளியர் கட்டாக எந்த இடத்துலேருந்து எந்த இடம் ஓப்பனிங் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக இந்த இமேஜில் நமக்கு எக்ஸாக்ட் சைஸ் நமக்கு வந்து இதில் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இமேஜ் இம்போர்ட் பண்ணி பண்ணுறோம். ஸோ ஆட்டோகேட் இம்போர்ட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எட்ஜ் டு எட்ஜ் லைன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு ஈஸியாக இருக்கும். பட் இந்த இமேஜ் அப்படிங்கிறனால நமக்கு எக்ஸாக்ட் அக்யூரசி இருக்காது. அதனால் நீங்கள் கேட் மேக்ஸிமம் கேட் பிளான்ஸை இம்போர்ட் பண்ணி பண்ணுறது வந்து பெட்டர். ஸோ இங்கே நமக்கு வந்து ஸ்டேர்ஸ் வருது. ஸோ இது நம்ம வந்து ஸோ அது காம்பனண்ட் டபுள் கிளிக் பண்ணி காம்பனண்ட் உள்ளே போயிட்டு கரெக்டாக அந்த ஸ்டேரோட அவுட்டரில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் இங்கே ஒரு டோர் வருது. ஸோ டோர் வருது அப்படின்னா நம்ம எவ்வளோ ஓப்பனிங் சைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வேணும்னா இப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த 2 சைடும் தெரியுது நமக்கு எதுலேருந்து எது வரைக்கும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இதை பிளானை வெளியே இழுத்து வச்சு நம்ம பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ டேரெக்டாக 7 ஃபீட் அப்படிங்கிற ஹைட்டை கொடுத்துட்டு ரேண்டமாக ஒரு ஓப்பனிங் க்ரியேட் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பிடிச்சி எந்த இடத்துலேருந்து எந்த இடம் அப்படிங்கிறத வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டோர் க்ரியேட் ஆகிடும். ஸோ இது ஈஸியஸ்ட் மெத்தட். இன்னும் அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக கேட் பிளான் இம்போர்ட் பண்ணி இந்த வால்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ், இந்த வால்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அக்யூரேட்டாக வரும்.
ஸோ ஃபஸ்ட் நான் பேசிக்காக நான் சொல்லித்தரேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ப்ராப்பராக வச்சு ஒரு பிளானை இம்போர்ட் பண்ணி பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஒரு வால் வருது, இன்டர்னல் வால், பாத்ரூமுக்கு உண்டான வால். ஸோ வாலோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா அவுட்டர் வால்லாம் வந்து 9 இன்ச்சஸ் இருக்கும், இன்னர் வால்ஸ்னால் 4.5 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ நான் இங்கே ஜென்ரலாக அதோட ப்ரொபோர்ஷனேட்டாக அந்த இமேஜ் மேலே வரைகிறேன். ஸோ இது எக்ஸாக்ட் சைஸஸ் கிடையாது. ஸோ 7 feet. இங்கே ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பிடிச்சிக்கோங்க. இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் பாயிண்ட். மறுபடியும் ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி ஜூம் இன் ஆகும்போது மாறி வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஓவரால் ஜூம் இன் அப்படின்னு இருக்கும், இங்கே ஜூம் எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்டையராக மாடல் விட்டு வந்துருவீங்க. ஸோ உள்ளே நீங்கள் ஏதாவது ஜூம் இன் ஆகிறப்ப ஸ்டக் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு எதுவும் நீங்கள் போட்டு ஜூம் இன் ஆக தேவையில்லை. டேரெக்டாக இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என் மாடல் விட்டு வெளியே வந்துடும். ஸோ மறுபடியும் நீங்கள் போய் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இங்கே க்ரியேட் பண்ணியாச்சு. இங்கே நமக்கு பிளான் படி இந்த இடம் வந்து 2 வீடு, அதாவது இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னா இது அப்படியே மிரர் பண்ணால் இந்த சைடு ஒரு காம்பனன்ட் க்ரியேட் ஆகும். ஸோ அப்படி தான் இந்த க்ரியேட் பண்ணியிருக்காங்க இது மாடல். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஒரு பார்ட் மட்டும்தான் இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ இதை அப்படியே நம்ம வந்து மிரர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த பிளானை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஸோ எல்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட். ஸோ ஆல்மோஸ்ட் எலிவேஷனில் உள்ள மாதிரியான விஷயங்கள் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர் க்ரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் பிளான் மேலே அப்படியே வால் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இது இவங்க என்ன சைஸஸில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரில, அதனால் நம்ம ஜென்ரலாக ஒரு வால் வரைஞ்சிப்போம் அப்படி ஸ்ட்ரைட்டாக. நான் பேசிக்காக எதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எப்படி வந்து ஒரு பிளானை இம்போர்ட் பண்ணி அது மேலே ட்ரா பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு பிளான் கூகுள் ஸ்கெட்சப்பில் ஒரு மாடல் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் ஃபோட்டோவில் இருக்க மாதிரியே கம்பேர் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ எப்படி வந்து நான் எக்ஸாக்டாக ஒவ்வொரு இதையும் குரூப் பண்ணி காம்பனண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறதான் நீங்கள் வந்து இதில் நோட் பண்ணிக்கணும். ஸோ எப்படி வந்து ஒரு மாடலை ஈஸியாக பாருங்கள், இப்போ நம்ம காப்பி பண்ணி வச்சிட்டோம், அதனால் நமக்கு இங்கேயும் மாறுது. ஸோ மேக் யூனிக் கொடுத்து நம்ம காம்பனண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ் படிக்கிறப்ப எப்படி நம்ம அதை சொன்னனோ அதே மாதிரி மேக் யூனிக் கொடுத்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனி காம்பனண்ட் ஆகிடும். ஸோ இன்டர்னல் வால்ஸ் நான் ட்ரா பண்ணுறேன். மறுபடியும் இங்கே இன்னொரு இன்டர்னல் வால். ஸோ இது மேக்ஸிமம் நமக்கு எலிவேஷனில் தெரியாது, பட் இருந்தாலும் அவ்வளோ டீட்டெயில்டாக நீங்கள் போட தேவையில்லை. ஏன்னா இப்போ நீங்கள் எலிவேஷன் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப எலிவேஷனில் நமக்கு ஃப்ரண்ட்டில் பார்க்குறப்ப என்னெல்லாம் தெரியுதோ அதை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணால் போதும். இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு ரூமையும் நம்ம தனித்தனியாக டீட்டெயில் பண்ணிக்கலாம். நான் அதை அடுத்து வர்றப்ப நான் சொல்கிறேன். இன்டீரியர்ஸ் ஒர்க் பண்ணும்போது நான் அதை சொல்லித்தரேன், எப்படி வந்து நம்ம தனியாக ஒரு ரூமுக்கு மட்டும் எப்படி இன்டீரியர் பண்ணுறது, ஒரு பில்டிங்கில் இல்லாமல் பில்டிங்கை ஃபுல்லாக செய்யாமல் ஒரே ஒரு ரூமை மட்டும் நம்ம எப்படி வந்து இன்டீரியர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து அவங்க கிளைமேட்டுக்கு இது சிம்னிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்னிஸ் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு வந்து இதில் கட்டையெல்லாம் போட்டு எரித்து நம்ம பில்டிங்கை ஹீட்டாக வச்சுக்கிறதுக்காக உள்ள ஒரு எலமெண்ட், அது டிசைன் எலமெண்ட் அது. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்டில் ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பர்கோலா மாதிரி வருது. நான் அந்த ரூஃப் க்ரியேட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் ஒரு வால் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எக்ஸாக்டாக அந்த இமேஜில் உள்ள மாதிரி பண்ணல. ஸோ ஓரளவுக்கு ஈக்குவலாக எப்படி வருமோ அந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து நமக்கு இந்த இடத்துல ஓப்பனிங்ஸ் இருக்குது. 7 feet கொடுத்தாச்சு. இப்போ ரேண்டமாக ஒரு சர்க்கிள் வரைஞ்சி ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சி கட் பண்ணியாச்சு. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பிடிச்சி எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வந்து விண்டோ சைஸஸ் இருக்கோ அந்த சைஸஸ்க்கு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் விண்டோஸும் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இப்போ அடுத்த ஃப்ளோர். ஸோ கிட்டத்தட்ட இதே தான், அதனால் நம்ம வந்து காப்பி பண்ணி வச்சிடலாம்.
ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை மேக் யூனிட் கொடுத்துருங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி, ஏன்னா இதை அப்படியே நம்ம தூக்கி வச்சுருக்கோம். ஸோ ஒருவேளை நீங்கள் ஃபியூச்சரில் இங்கே எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேயும் எடிட் ஆகும். ஸோ காப்பி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஹோல் செலக்ட் பண்ணி நீங்கள் மேக் யூனிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட் பண்ணுறப்ப பிரச்சனை வராது. ஸோ இது நமக்கு அவ்வளோவா தேவையில்லை நமக்கு இந்த இன்டீரியர்ஸ். நான் இன்டீரியர் செய்யும்போது ஒவ்வொன்றும் எப்படி இன்டீரியர் வால்ஸ் பக்காவாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ தேர்ட் ஃப்ளோரில் நமக்கு இங்கே வந்து பேரப்பட் வால் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது பேரப்பட் வால் பார்த்தீங்கன்னா 2 feet 9 inches தான் இருக்கும். ஸோ மறுபடியும் இந்த சைடு ஒரு வால் க்ரியேட் பண்ணிக்காச்சும். ஸோ இதையும் கிளிக் பண்ணி வச்சுக்குவோம். இந்த இடத்துல நமக்கு ஹேண்டல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர் லைன் டிவைட் பண்ணி இந்த சைடு ஒரு 1 feet-ம் நான் அப்ராக்சிமேட்டாக போடுறேன் இமேஜில் இருக்க மாதிரி. ஸோ அங்கே நமக்கு அந்த டைமென்ஷன்லாம் நமக்கு தெரியாது. ஸோ 1 feet நம்ம கொடுத்துப்போம். ஸோ இதை வந்து கீழே தள்ளிடுங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இந்த சைடு நான் எந்த டூலுமே நான் வந்து இப்படி லிட்டரலாக போய் நான் எடுக்கலை. ஸோ எல்லாமே நான் ஷார்ட்கட்ஸில் தான் ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் ஷார்ட்கட்ஸை வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாடலை வந்து நீங்கள் சீக்கிரம் பண்ணிக்கலாம். இதை இழுத்துக்குங்க இந்த எண்டு வரைக்கும். எலிவேஷனில் ஆக்சுவலாக அந்த சைடு தெரியலை, பட் ஸ்டில் அதை இழுத்துக்கங்க. அதுக்கப்புறம் இங்கே தான் நமக்கு 10 feet வால் வருது. ஸோ இதை நீங்கள் வந்து 10 feet வாலாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. டென் ஃபீட்டாக க்ரியேட் பண்ணியாச்சு. மறுபடியும் இங்கேருந்து ஒரு 10 feet வால் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே வரைக்கும் வருது. இங்கேயும் அதையே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இடத்துலையும் நமக்கு இங்கேயும் ஒரு 10 feet வால் வருது. ஸோ அதையும் வந்து நீங்கள் வாலாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இங்கே ஒரு எல்லாத்தையும் குரூப்பை விட்டு நீங்கள் ஒவ்வொரு காம்பவுண்ட் எடிட் பண்ணுறப்போ வெளியே வந்து எடிட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இல்லைனா ஒரே குரூப்பில் எல்லாமே எடிட் ஆகிடும். ஸோ இங்கே ஜாயின் ஆகாமல் இருக்குது. ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணி நான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பிடிச்சி அதையும் ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து நமக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் அது க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு லீனியரான ஒரு விண்டோவும், ஸோ 7 feet-க்கு அங்கே எலிவேஷனில் இருக்க மாதிரி நம்ம இங்கேருந்து ஒரு 9 inch விட்டுக்குருவோம் ஆஃப் செட்டு. ஸோ மறுபடியும் இங்கேருந்து ஒரு 3 feet. ஸோ கரெக்டாக இங்கே வந்து ஒரு ஓப்பனிங் கட் பண்ணிக்கிறோம். கரெக்டாக அந்த வாலுக்கு சென்டர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இங்கேருந்து நமக்கு 7 feet-க்கு எபோவில் தான் அந்த விண்டோ இருக்குது. ஸோ இங்கேருந்து மறுபடியும் ஒரு 4.5 inch லிண்டலோட திக்னஸ் விட்டுருங்க. மறுபடியும் ஒரு 2 feet அப்படிங்கிற ஹைட்டில் நீங்கள் விண்டோ செஞ்சுங்க. மறுபடியும் இங்கேருந்து ஒரு 2 feet வச்சுப்போம். இங்கேருந்து மறுபடியும் ஒரு 5 feet அப்ராக்சிமேட்டாக அந்த இமேஜில் இருக்க மாதிரி பண்ணுறேன். ஏன்னா நமக்கு அதோட எக்ஸாக்ட் டைமென்ஷன்ஸ் நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் இப்போ இந்த கைட்லைன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி ஒவ்வொன்றா நீங்கள் டெலிட் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எடிட்டில் போய் டெலிட் கைட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டெலிட் ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பிளின்த்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு ஃப்ளோர்ஸையும் தனித்தனியாக நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த லைனை இந்த இமேஜை ஹைட் பண்ணிக்குவோம் கொஞ்ச நேரத்துக்கு. நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுப்போம். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளின்த்தை மட்டும் செலக்ட் பண்ணி கரெக்டாக அந்த பாயிண்டில் போய் வச்சுருங்க ஃபஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு பிளின்த்தில் வச்சாச்சு. இப்போ இதை கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க எங்கேருந்து எங்கே வரும் அப்படிங்கிறத. ஸோ இப்போ நம்ம ரூஃப் க்ரியேட் பண்ண போகிறோம்.
ஃபஸ்ட்டு உங்களால் ரெக்டாங்கிள் எந்த சைஸ் வரைக்கும் ட்ரா பண்ண முடியுமோ அந்த சைஸ் வரைக்கும் ட்ரா பண்ணி ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பிளேன் க்ரியேட் பண்ணி ஜி என்டர் குரூப் காம்பனண்ட் பண்ணிக்கோங்க. காம்பனண்ட் பண்ணிவிட்டு 6 இன்ச் திக்னஸ் இருக்கும். ஸோ இந்த திக்னஸ் போட்டு நீங்கள் ரெக்டாங்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் எங்கெல்லாம் நம்ம ரூஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணணுமோ அந்த சைஸஸ்க்கெல்லாம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி ரூஃபை கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க, எடிட் ஹன்னைடு போய் அந்த இமேஜை. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வெளியே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு இந்த இடம் வரைக்கும். ஸோ அதை நம்ம வந்து இந்த இடம் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் இமேஜில். ஸோ இந்த சைடும் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 அடி வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வால்லாம் தனியாக இருக்குது நமக்கு. ஏன்னா இப்போ நிறையா ஃப்ளோர்ஸ் வருது அப்படிங்கிறப்ப நமக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அதனால் பிளின்த்தை விட்டுட்டு இதை ஹைட் பண்ணிக்கலாம் டெம்பரரியாக. ஸோ பிளின்த்தை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் நீங்கள் பிளின்த்தையும் ரூஃபையும் விட்டு எல்லா வால்ஸையும் ஹோல் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ளோர்ஸும் மேலே காப்பி பண்ணி வைக்கும்போதோ இல்லை மூவ் பண்ணும்போதோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி தான் அதுவும். ஏன்னா இது ரெண்டுமே நமக்கு டிப்பிக்கலான ஃப்ளோர் டைப்ஸ் தான். ஸோ இது கம்பல்சரி நீங்கள் வந்து இதை குரூப் பண்ணிக்கோங்க, அன்செலக்ட் பண்ணிக்கோங்க தேவையில்லாததெல்லாம். ஸோ ஆல்மோஸ்ட் செகண்ட் ஃப்ளோரில் எல்லா வாலும் செலக்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் மேக் குரூப் கொடுத்துங்க. ஸோ இதை அப்படியே தூக்கி கொண்டு போய் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு எந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஈஸியாக இருக்கோ அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை பிடிச்சி மூவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு டைம் செக் பண்ணிக்குவோம் இமேஜில். ஸோ இது உள்ளே தான் இருக்குது. இந்த ரூஃப் நமக்கு இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகலை. ஸோ இந்த ரூஃப் வந்து இதோட தான் நிற்கிது. இதுதான் நமக்கு ட்ராவ் ஆகலை, ஃபுல் ஆகலை. ஸோ இன்னொரு பிளெயின் வரைஞ்சி அதை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாலை எக்ஸாக்டாக அதோட மூவ் பண்ணி அந்த கார்னரில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே உள்ள மாதிரியான எலிவேஷன் கிடைக்கும். ஸோ மறுபடியும் இதை ஆல் செலக்ட் பண்ணி மேக் குரூப். இங்கே நமக்கு ரூஃப் க்ரியேட் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு ரூஃப் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ 6 இன்ச்சு. ஸோ எலிவேஷன் ஃபோட்டோவில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நமக்கு இந்த எக்ஸ்டெண்ட் ஆகிருக்க ரூஃப் கிடையாது. ஸோ அந்த ரூஃப் நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் தேவையில்லை. இப்போ நம்ம இதை தூக்கி கொண்டு போய் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ப்ளேஸ் பண்ணுறோம். மறுபடியும் நமக்கு இதே ரூஃப் தான் மேலே வருது. ஸோ இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சு மேக்கினி கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு ரூஃப் எடிட் ஆகும்போது உங்களுக்கு தேவையில்லாது. மறுபடியும் இப்போ கடைசி ஃப்ளோர். ஸோ அதோட திக்னஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதை சின்னது பண்ணிப்போம். 9 இன்ச் வச்சுப்போம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. டெல்லுக்கு வச்சு கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ இதையும் ஹோல் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணி அதை தூக்கி கொண்டு போய் நமக்கு செகண்ட் ஃப்ளோரில் பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இதை மாற்றி எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. ஸோ அங்கே உள்ள மாதிரியான ஹேண்டில் நம்ம போட போகிறப்ப ஸோ ஹேண்டில் ட்ரா பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு சர்டன் டைமென்ஷனில் ஒரு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே நமக்கு எலிவேஷனில் இருக்க மாதிரியான ஒரு ஹேண்டில் தேவைப்படுது. ஸோ இந்த லைன் ட்ரா பண்ணி எக்ஸாக்டாக அதை புல் டவுன் பண்ணிக்கோங்க, புஷ் அண்ட் புல் வச்சு. ஸோ இதுவுமே நமக்கு தேவையில்லை அந்த எலிவேஷன் பிரகாரம். ஸோ கரெக்டாக ஓகே. ஸோ நமக்கு இந்த லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு இந்த பேரப்பெட் நிற்கிதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க.
ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பிடிச்சி எடிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே ஓரளவுக்கு அதில் உள்ள மாதிரியான ஒரு ரூஃப் க்ரியேட் பண்ணி, ஸோ இப்போ இங்கே நமக்கு இன்னும் டெரஸ் ஃப்ளோரில் ரூஃப் க்ரியேட் பண்ணோம். இதுவும் அதே மாதிரி தான் சிமிலராக இங்கே ரூஃப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 6 இன்ச்சு. ஸோ இது வந்து நமக்கு 2 ஃபீட் வெளியே வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக. ஸோ மறுபடியும் இந்த பாக்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து ஒரு 6 ஃபீட் பை 6 ஃபீட்டுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு காலம் அந்த எலிவேஷனில் இருக்க மாதிரி நமக்கு. ஸோ மிட் பாயிண்ட் ட்ராப் பண்ணி இந்த சைடு ஒரு 3 ஃபீட். ஸோ இந்த சைடு நம்ம இது வரைக்கும் இந்த லெவலோடு வச்சுப்போம். ஸோ இங்கேருந்து மறுபடியும் நம்ம 6 ஃபீட் வச்சுப்போம். ஸோ 6 ஃபீட் பை 6 ஃபீட்டுக்கு நமக்கு ஒரு காலம் கிடச்சிருக்கு. இதை நம்ம கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிப்போம். ஏன்னா இந்த சைடு பக்கத்தில் இன்னொரு வீடு வருது அப்படிங்கிறப்ப, ஸோ இந்த வீட்டோட பாதி அந்த வீட்டோட பாதி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த கியூப் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. இந்த லைன்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணிப்போம். ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு அதில் உள்ள மாதிரியான அவுட்டர் ஸ்கின்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே விண்டோஸ் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ விண்டோஸ் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இது மூணுமே ஒரே சைஸஸில் தான் இருக்குது. அதே மாதிரியான உங்களோட ஓப்பனிங்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம இதை வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்டாக வச்சுக்கிட்டோம். இந்த சைஸ் தான் நமக்கு கரெக்டு அப்படின்னா இந்த சைஸுக்கு எல்லாத்தையும் அலைன் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி தான் இதுவும். ஸோ அலைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு விண்டோஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இதை காப்பி பண்ணி மேலே வச்சிடலாம். அதை கொஞ்சம் கீழே இறக்கிப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. இப்போ நம்ம விண்டோ க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ விண்டோ க்ரியேட் பண்ணுறதுக்கு பேசிக்காக அந்த ஓப்பனிங் மேலே ஒரு பிளேன் வரைஞ்சி 3 இன்ச் ஆஃப்செட் கொடுத்து, ஸோ மறுபடியும் ஒரு 3 இன்ச். ஸோ உங்களுக்கு 3 இன்ச் பை 3 இன்ச் ஃப்ரேமில் உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் கிடச்சிடும். ஸோ இப்போ இதை அவங்க 3ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ஃப்ரேம்ஸ் இடையில இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம இதை என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஒரு லைன் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் லைனை ரைட் கிளிக் பண்ணி டிவைட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் படி 2ஆக டிவைட் பண்ணிங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய லைன்ஸ் காமிக்கும். ஸோ உங்களுக்கு எத்தனை டிவிஷன்ஸ் வேணுமோ அத்தனை 3 செக்மெண்ட்ஸாக பிரிச்சுட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு லைன் காட்டும். ஸோ இந்த லைன் படி நீங்கள் அதே லைனை மறுபடியும் காப்பி பண்ணி இங்கே இன்னொன்று ப்ளேஸ் பண்ணிவிட்டு, இப்போ நமக்கு இந்த 3 இன்ச் ஃப்ரேம் திக்னஸ் வரணும். ஸோ ஈக்குவலாக டிவைட் பண்ணோம் அப்படிங்கிறப்போ 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து டேப் மெஷர் கைட்லைன் எடுத்து, ஸோ இந்த லைனை கிளிக் பண்ணிங்க. இப்போ இந்த லைனை கிளிக் பண்ணி ரைட் சைடு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைன், ஒரு இமேஜினரி லைன். ஸோ அதில் நீங்கள் டைமென்ஷன் கொடுத்து என்டர் தட்டினீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு கைட்லைன் ப்ளேஸ் ஆகிடும். மறுபடியும் இந்த சைடு இப்போ நீங்கள் இந்த நடுவில் உள்ள லைன் டெலிட் பண்ணிடலாம், நமக்கு தேவையில்லை. ஸோ மறுபடியும் இங்கேருந்து எக்ஸாக்டாக அதுக்கு ஒன்று வரைஞ்சிட்டு, ஸோ இது எல்லாமே ஒரே காம்பவுண்டில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பண்ண தேவையில்லை. ஸோ மறுபடியும் இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி வச்சு இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் மாதிரியே ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் ட்ரா பண்ணாலும் சரி. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இங்கே ஒரு ஃப்ரேம் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதெல்லாமே நமக்கு ஒரே காம்பனண்ட்டாக இருக்குது. டெலிட் கைட்ஸ் கொடுத்துக்குங்க. ஸோ பி அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மெட்டீரியல் டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வுட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃப்ரேமுக்கு உண்டான வுட்டு டைப் என்ன டைப்போ அந்த டைப்பை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வுட் அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு இந்த 3 இடம் மட்டும் கிளாஸ் அப்ளை பண்ணணும். ஸோ அதில் டிரான்ஸ்லூசன்ட் அப்படின்றத அப்ளை பண்ணுங்கள், இல்லை கிளாஸ் அண்ட் மிரர்ஸ்ன்னு இருக்கும்.
ஸோ இதில் உங்களுக்கு கிளாஸ் எடுத்து இந்த கண்ட்ரோல் அமுக்கி இந்த 3 இதையும் செலக்ட் பண்ணி இந்த மெட்டீரியல் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இங்கே அந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணியாச்சு, விண்டோ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதை ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வரும். ஸோ 10 feet ஹைட்டு தான் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நமக்கு 7 feet இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு 7 feetக்கு வந்து ஒரு லைன் ட்ராப் பண்ணிப்போம். ஸோ இந்த கீழே உள்ள கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் நம்ம 7 feetக்கு பண்ணல, அதனால நமக்கு விண்டோ சைஸ் சின்னதாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை ஸ்கேல் பண்ணிப்போம் கரெக்டாக. இந்த சென்டர் பாயிண்ட் பிடிச்சி இங்கே ஸ்கேல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேல் ஆகிடும் அந்த சைஸுக்கு. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி மேலே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 தனித்தனியாக க்ரியேட் ஆகிடும். இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன எக்ஸ்ட்ரூஷன் வருது. ஸோ இதை வந்து ஃபுல்லாக இது வரைக்கும் எடுத்துகிட்டு வரோம். இந்த இடத்துல நம்ம தனியாகவே ஒரு காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணிப்போம், இல்லைனா அந்த ரூஃப் மெட்டீரியல் இருக்கிறது நம்ம கலர் அப்ளை பண்ணும்போது சேர்ந்து அப்ளை ஆகும். ஸோ இங்கே நமக்கு ஒரு 1 feetக்கு உண்டான எக்ஸ்ட்ரூஷன் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து அங்கே ஒரு எக்ஸ்ட்ரூஷன் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி வந்துடுச்சு. இப்போது இங்கே நம்ம விண்டோ க்ரியேட் பண்ணுறோம். 7 feet கீழே சில் லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு 3 feet அப்படிங்கிறத கொடுத்துப்போம். மறுபடியும் இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவோ 8 feet அந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே நம்ம லைன் ட்ரா பண்ணி மிட் பாயிண்ட்டை பிடிச்சி நமக்கு வந்து எக்ஸாக்டாக வரணுங்கிறதுக்காக ஸோ இங்கேருந்து ஒரு 1.5 feet, இங்கேருந்து மறுபடியும் ஒரு 1.5 feet. ஸோ ஒரு விண்டோ க்ரியேட் பண்ணுறோம், ஓப்பனிங்கு. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல ஓப்பனிங் வேணுமோ அந்த இடத்துல எக்ஸாக்டாக நீங்கள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பிடிச்சி ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் இதை ஈஸியாக மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இப்படி தனியாக காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை காப்பி பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை அப்படியே நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த லெவலை இது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் இதை அப்படியே காப்பி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே க்ரியேட் ஆகிடும். ஸோ மேக் யூனிக் பண்ணி இது இந்த லெவல் வரைக்கும் கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ நமக்கு இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம மறுபடியும் இங்கே நம்ம ஒரு விண்டோ க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் 3 inch ஃப்ரேமோ இல்லை உங்களுக்கு என்ன ஃப்ரேம் சைஸ் வேணுமோ அந்த ஃப்ரேம் சைஸ் கொடுத்துக்குங்க. ஸோ மறுபடியும் ஒரு 3 inch. இதில் அவங்க பிளெயின் கிளாஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே அப்ளை பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் பி அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கெட் கர்சர் வந்து உங்களுக்கு பக்கெட் மாதிரி மாறிடும். ஸோ இதை எந்த இடத்துல உங்களுக்கு எந்த மெட்டீரியல் வேணுமோ ஆல்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கலர் பிக்கர் வந்துடும். ஸோ இதை எந்த இடத்த மெட்டீரியல் வேணுமோ அந்த இடத்த கிளிக் பண்ணி அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணலாம். மறுபடியும் இங்கே உள்ளே நீங்கள் கிளாஸ் அப்ளை பண்ணணும், அதே மெத்தட் தான். ஆல்ட் கிளிக் பண்ணி அந்த மெட்டீரியலோ அந்த மெட்டீரியல். ஸோ இப்போ உங்களுக்கு விண்டோ வந்தாச்சு. ஸோ இதை நம்ம கொஞ்சம் மிட் பாயிண்டில் வாலோட மிட் பாயிண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு எலிவேஷன் பர்பஸ்க்கு எப்படி வருதோ அப்படி அந்த மாதிரியான சைஸஸ்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் இங்கே நம்ம இப்போ டோர் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே நமக்கு கீழே ஃப்ரேம் வராது டோரை பொறுத்த வரைக்கும். ஸோ கீழே உள்ளதை எரேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ மறுபடியும் இங்கே 3 inch. இப்போ டோரை நீங்கள் மிட் பாயிண்டில் தள்ளி வச்சுக்கோங்க. ஸோ என்ன மெட்டீரியல் வேணுமோ அந்த மெட்டீரியல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோரும் க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இந்த மெட்டீரியல்லாம் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கலர்ஸ் அப்ளை பண்ணுவோம். அவங்க இந்த பார்ட் மட்டும் ஒயிட்டாக இருக்குது. ஸோ இந்த பார்ட்லாம் ஃப்ரண்ட்டில் மட்டும் இந்த பார்ட் மட்டும் நமக்கு வேறு கலர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே மட்டும் நம்ம ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணி சும்மா ஒரு 1 inchக்கு
ஏன்னா கலர் நீங்கள் ஒரே பிளேனில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஃப்ரேம் வந்து கரெக்டாக இருக்கும். கலர் அப்ளை பண்ணிங்கனாலும் அது தெரியும் உங்களுக்கு. ஸோ மேலே அவங்க அப்ளை பண்ணலை. இப்போ ஓரளவுக்கு இந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மெட்டீரியல் எடுத்து பார்ப்போம். டைல்லே நமக்கு இதுக்கு ஈக்குவலான ஒரு மெட்டீரியல் எடுத்து அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இதை எடுத்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் வந்துடும். ஸோ மறுபடியும் நம்ம இந்த எக்ஸ்ட்ரூஷனுக்கு நம்ம இன்னொரு கலர் அப்ளை பண்ணோம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணிப்போம். ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இதில் உள்ள மாதிரியே நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கேயும் அதே மெட்டீரியல் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ஒரே மெட்டீரியல் தான். ஸோ இப்போது இங்கே ஹேண்ட் ரெயில் மேக் பண்ணணும். ஸோ அதுக்கு அவங்க நார்மலான ஹேண்டில்ஸ் தான் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு பேசிக்காக ஒரு சைஸில் நம்ம ஒரு ஹேண்டில் ட்ரா பண்ணி ஒரு 1 feet இன்டர்வல்ஸில் கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த ஹேண்டிலை செலக்ட் பண்ணி எம்எம்கி இங்கே ப்ளேஸ் பண்ணி இன்டூ 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் இன்டர்வல்ஸில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் டெலிட் பண்ணிவிடுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஈக்குவல் சைஸில் வந்துடுச்சு. இப்போது இந்த சைஸில் ஒரு இன்னொரு பிளேன் வரைஞ்சி அதையும் நீங்கள் 2 கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே நமக்கு தெரியாது. ஸோ ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக வச்சு ஸோ கீழேயும் அதே தான் வருது. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இப்போ நமக்கு இந்த சைஸ்லேருந்து இது தேவையில்லை, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது. ஸோ நம்ம இப்போ எல்லாம் ஒரே காம்பனண்ட்டை காப்பி பண்ணி வச்சதுனால நமக்கு ஒன்று எடிட் பண்ணோன்னா எல்லாமே எடிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஹேண்டில் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஒரு டோர் நம்ம வைக்கணும். ஸோ இதை நம்ம காப்பி பண்ணி வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வேலை முடியணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஷார்ட்கட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு விண்டோ க்ரியேட் பண்ணோம் அங்கே உள்ள மாதிரி நமக்கு. ஸோ அதே மெத்தட் தான். ஸோ ஆஃப்செட் பண்ணுங்கள் 3 inch. ஸோ இதை நீங்கள் புஷ் அண்ட் புல் யூஸ் பண்ணி 3 inch வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் விண்டோ ஃப்ரேம் க்ரியேட் ஆகிடுச்சு. அதை எங்கே வந்து அந்த கரெக்டாக அந்த இடத்துல புல் பண்ணி புஷ் அண்ட் புல் யூஸ் பண்ணி அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மெட்டீரியல் அப்ளை பண்ணுங்கள். சென்டரில் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மெட்டீரியல் வேணுமோ அந்த மெட்டீரியல் இது பண்ணி புஷ் அண்ட் புல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு விண்டோ மாதிரியான ஒரு இடம் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே மட்டும் நமக்கு ரூஃபை வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் நமக்கு வெளியே வருது. ஸோ அந்த இடம் வேண்டாம். ஸோ அதை மட்டும் கட் பண்ணி இங்கேருந்து ஒரு 2 feet ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு இங்கே எலிவேஷன் மாதிரி வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே ரூஃபை வந்து இங்கே உள்ள மாதிரி க்ரியேட் பண்ணுறோம். ஸோ பிளானில் எங்கள் இடத்துல பெர்கோலாஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம பெர்கோலாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ அப்போ நான் 9 inch இன்டர்வல்ஸில் வைக்கிறேன். இப்போ இந்த இடம் நமக்கு வந்து சாலிடாக இருக்கும், இந்த இடம் நமக்கு ஹாலோவாக இருக்கும். ஸோ இப்போ நான் இதை காப்பி பண்ணி இன்டூ 10 times பண்ணுறப்ப எனக்கு இந்த இடம் இப்படி ஆகிடும். ஸோ இந்த இடத்துக்கு உங்களுக்கு ஈக்குவலாக வேணும் அப்படிங்கிறனால இதை லைட்டாக உள்ள தள்ளி அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு ஆல்டர்னேட் சைஸஸ் எல்லாம் நீங்கள் வந்து புல் பண்ணி கீழே புல் டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு பர்கோலா கிடச்சிரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் இப்போ நமக்கு இது 2 காம்பனண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கேயுமே ரூஃபுமே ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் வருது. ஸோ இதை வந்து நம்ம தனி காம்பனண்ட்டாகவே க்ரியேட் பண்ணிப்போம். இங்கேருந்து இந்த
ஹைட் வரைக்கும் வருது நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும். ஸோ இதையும் நம்ம பெர்கோலாவாக க்ரியேட் பண்ணி போகிறோம். ஸோ அதே மாதிரி 9 இன்ச்சு, இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. ஸோ நமக்கு ஒரு 6 இன்ச் அந்த மாதிரி கொடுத்துப்போம். 6 இன்ச்சு 6 இன்ச்சு சாரி 6 ஃபீட் கொடுத்துட்டேன். 6 இன்ச் கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரே ஒரு பிளேனை க்ரியேட் பண்ணி காப்பி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்ட்டு 5 கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. ஸோ டெல் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அப்படி டெலிட் ஆகலை அந்த பிளேன் அப்படின்னா நீங்கள் அதை டெல் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு மட்டும் அவங்க இதே மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு ரூஃப்லேயே நம்ம பண்ணதுனால இந்த இடம் நமக்கு ஒரே மெட்டீரியல் அப்ளை ஆகலை. ஸோ நம்ம தனி காம்பனண்ட்டாக பண்ணியிருந்தோம்னா ஒரே கிளிக்கில் மொத்தமாக அப்ளை ஆகிருக்கும். ஸோ இதை நம்ம தனி காம்பனண்ட்டாக பண்ணல, அதனால் அது வந்து நம்ம தனித்தனியாக அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நமக்கு இங்கே ஆல்மோஸ்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. செக் பண்ணிக்கோங்க ஒரு டைம் எல்லா பக்கமும் அப்ளை ஆகிருக்கா அப்படின்னு. அதே மெட்டீரியல் தான் இங்கேயும். ஸோ இது நம்ம இப்போ தனி காம்பனண்ட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ ஒரே கிளிக்கில் நமக்கு இது அப்ளை ஆகிடுச்சு. இப்போ இதே பில்டிங்கை மிரர் பண்ணி தான் இந்த சைடு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதையும் ஒரு மேக் குரூப் பண்ணிக்கிறோம். மேக் குரூப் பண்ணிவிட்டு இதை அப்படியே என்ன பண்ணுறோம், இன்னொரு பக்கம் காப்பி பண்ணி வைக்கிறோம். காப்பி பண்ணி ரைட், இப்போ இந்த இடம் வந்து நமக்கு இந்த ஃப்ளிப்பாகி இந்த சைடு வரணும். ஸோ அப்போ தான் நம்ம அதை மிரராக கன்சிடர் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் அலாங் கொடுத்து, இது என்ன டைரெக்ஷன், நமக்கு ரெட் டைரெக்ஷனில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நமக்கு எந்த டைரெக்ஷனில் ஃப்ளிப் ஆகணும், நமக்கு இந்த சைடில் தான் அப்படியே ஃப்ளிப் ஆகணும். ஸோ நமக்கு இங்கே ரெட் ஆக்சிஸில் தான் இருக்குது. ஸோ ரைட் கிளிக் கொடுத்து ஃப்ளிப் அலாங் ரெட்டு கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரியான, ஸோ கிட்டத்தட்ட வந்து நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அதை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் எப்படிங்கிறது, ஒரு ரெசிடென்ஸோ இல்லை வந்து ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங்கோ இல்லை நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டேவே பில்ட் பண்ணாலும் ஸோ எப்படி நீங்கள் அதை ப்ராப்பர் காம்பனன்ட் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து நம்ம எப்படி வந்து ஒரு இதை நீங்கள் இந்த மாதிரியான கார்னரில் ஏதாவது ஒரு ஆக்சிஸ் பிடிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிரவுண்ட் லைனில் வந்துடும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எக்ஸாக்டாக இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு மியராக இதில் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி நம்ம இங்கே நம்ம அதே மெட்டீரியல் அப்ளை பண்ணிப்போம். ஸோ கிட்டத்தட்ட வந்துடுச்சு. ஒரு ஃபோட்டோவை எப்படி நம்ம வந்து ஸ்கெட்சப்பில் ப்ராப்பர் மாடலாக பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பண்ணி பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி வந்து ஒரு எலிவேஷன் க்ரியேட் பண்ணணும் ஒரு ரெசிடென்ஸுக்கு ஃப்ரண்ட்டு மட்டும். இப்போ நம்ம உள்ள இன்டீரியர்ஸ்லாம் போட்டோம். சப்போஸ் நமக்கு இந்த ஸ்கின் மட்டும் வேணும், நான் அந்த ஃப்ரண்ட்டை மட்டும் டிசைன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்லித்தரேன். ஸோ இது அப்படியே இந்த சைடு இருக்கட்டும். இப்போது உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ, ஒரு இமேஜ் வச்சு அந்த இமேஜ் மாதிரி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இம்போர்ட் போய் ஸோ இப்போ நம்ம இந்த எலிவேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். நமக்கு இந்த பிளேன் வந்து ஹரிசாண்டலில் இருக்குது. ஸோ ஹரிசாண்டலில் இருக்கிறப்ப அதே பிளேனில் ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளேனில் தான் உங்களுக்கு பிளேஸ் ஆகும். இப்போ நமக்கு எலிவேஷனுக்கு நமக்கு வெர்டிக்கலான ஒரு பிளேனில் வைக்கணும். ஸோ என்ன பண்ணுறேன், மறுபடியும் நான் இம்போர்ட் கொடுத்து அதை நான் ஓப்பன் பண்ணும்போதே ஒரு வெர்டிக்கல் பிளேன் இந்த மாதிரி நான் வெர்டிக்கல் பிளேனில் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வெர்டிக்கல் பிளேன்லேயே வந்து அது வரும். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து அதை வெர்டிக்கல் பிளேனில், ஏன்னா இப்போ நம்ம இதே மாதிரி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு சைடில் இதே மாதிரி வெர்டிக்கல்லே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ நான் இப்போ இதோட டைமென்ஷன்ஸ்லாம் நான் அப்ராக்சிமேட்டாக வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். எப்படி நான் இந்த மெயினாக இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸு அப்புறம் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி புஷ் அண்ட் புல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குங்க. உங்களுக்கு ரிசஸ்டாகவும் எக்ஸ்ட்ரூடடாகவும் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணி
இப்படி ஒரு எலிவேஷன் ஆங்குலராக இருக்கிறத எப்படி நீங்கள் வந்து செய்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த இமேஜை நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ நான் அப்ராக்சிமேட் டைமென்ஷன்ஸ் தான் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளிந்த் வரைஞ்சிக்கோங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி நார்மலான ஒரு பிளிந்த்து. இதுக்கப்புறம் இது தனி காம்பனண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இப்போ நமக்கு இங்கே ஒரு அதே மேலே இன்னொரு பிளேன் வரைஞ்சிக்கோங்க ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. அது ஜி என்டர் கொடுத்து ஒரு 1 இன்ச் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு ஃப்ளோரிங் இதுக்கு மட்டும் தனியாக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிளிந்துக்கு அப்ளை பண்ணாமல் நம்ம ஃப்ளோரிங் மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு ஒரு சர்க்குலர் காலம் இருக்குது வியூ படி. ஸோ அந்த வியூ படி ஒரு சர்க்குலர் காலமும் நம்ம ஒரு 10 ஃபீட்டுக்கு ஷூட் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் சைஸ் சின்னது பண்ணிப்போம், ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போது நம்ம ஒரு பிளேன் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். 10 ஃபீட், அதே 10 ஃபீட்டு ஹைட்டு. இப்போ நமக்கு இந்த இடத்துல மட்டும் வெளியே வந்திருக்கு, மற்ற இடங்கள்லாம் உள்ளே இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு இடத்துல இப்படி கட் பண்ணிப்போம், மிட் பாயிண்ட்லேயே கட் பண்ணிப்போம். ஸோ இது கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்குது. இப்போது இதை 9 இன்ச் டெப்த்து கொடுத்துக்குவோம். ஏன்னா 9 இன்ச் வால் திக்னஸ் கொடுத்தோம்னா நமக்கு இந்த இடத்துல விண்டோஸ் க்ரியேட் பண்ணோம்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். இல்லைனா அந்த ஃபுல் சாலிட் மாஸில் நம்ம விண்டோஸ் க்ரியேட் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி எப்படி விண்டோஸ் க்ரியேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி 7 ஃபீட்டு. ஸோ இவங்க ஃபுல் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 ஃபீட் அப்படின்னா 10 ஃபீட் ஹைட்டுக்குமே இவங்க வந்து விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து இந்த வால் திக்னஸ் அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கேப் விட்டுறணும். ஏன்னா அவங்களும் அந்த 9 இன்ச் திக்னஸ் விட்டுருக்காங்க. ஸோ 9 இன்ச் திக்னஸுக்கு ஆஃப்செட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஓரளவுக்கு நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு விண்டோ வந்து 3 ஃபீட் அப்படிங்கிற சைஸில் 9 ஃபீட் வச்சுப்போம். ஸோ கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக ஒரு சைஸில் வருது. இப்போ நம்ம இதை வரைஞ்சி ஒரு பிளேன் வரைஞ்சி உள்ளே புஷ் பண்ணிடுறோம். அதே தான் இந்த சைடும் ஃபஸ்ட்டு ஒரு 9 இன்ச் ஆஃப்செட். ஏன்னா இந்த 9 இன்ச் பிரிக் திக்னஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃப்ரேம் அதில் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வேணால் நம்ம 6 ஃபீட் வச்சுப்போம், ஒரு விண்டோ வந்து 2 ஃபீட் அப்படிங்கிற கணக்கில். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு விண்டோவுக்கு உண்டான டைமென்ஷன் படி நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு 2 ஃபீட்டுக்கு ஒரு ஸ்லிட் விண்டோஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஃபீட்டுக்கு ஒரு ஸ்லிட் விண்டோவுக்கு உண்டான ப்ரொவிஷன் நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு அந்த பிளேன் ஃபுல்லாக டெலிட் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டெலிட் பண்ணிக்கோங்க மேனுவலாக. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்துடுச்சு. இப்போ அவங்க இந்த இடத்துல வந்து வேறு மெட்டீரியல் கொடுக்கணும் அப்படிங்கிறனால அவங்க ஒரு சின்ன ரெசிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாக ஒரு மெட்டீரியல் ஆகும், இந்த இடம் மட்டும் ஒரு மெட்டீரியல் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ரூஃப் க்ரியேட் பண்ணுறோம். சிக்ஸ் இன்ச்சு இந்த கார்னரில் தான் நமக்கு இந்த காலம் பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம கரெக்டாக அந்த சைஸுக்குள்ளே உள்ளே இது பண்ணிப்போம், கொஞ்சம் கீழே தள்ளிப்போம். ஸோ இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துடுச்சு. இந்த எக்ஸ்ட்ரூஷன்ஸ்லாம் எப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நமக்கு இன்னொரு பிளேன் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ இது வந்து நம்ம இப்போ 2 ஃப்ளோர் ஹைட்டுக்கு இருக்குது. ஸோ இது ஒரு 10 ஃபீட் ஆகும், இதில் வந்து ஒரு 10 ஃபீட் ப்ளஸ் ஒரு 5 ஃபீட் அப்படிங்கிற கணக்கு வச்சுப்போம். இப்போ 25 ஃபீட்டுக்கு நம்ம வந்து ஒரு சாலிட் மாஸ் ப்ளே பண்ணியாச்சு. இதில் இப்போ நம்ம 9 இன்ச்சுக்கு, ஏன்னா நமக்கு இங்கே டோர் விண்டோஸ்லாம் வருது, கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணுங்கிறக்காண்டி நம்ம 9 இன்ச்சுக்கு ஒரு ஆஃப்செட் பண்ணி ஒரு வால் மாதிரியான வால் திக்னஸ்க்கு உண்டான விஷயங்களை இது பண்ணிப்போம். ஸோ இங்கேருந்து மறுபடியும்
ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 3 ஃபீட்டில் ஆரம்பிச்சு இங்கே 2 ஃபீட்டில் முடிகிற அளவுக்கு இருக்குது. ஃபஸ்ட் நம்ம வந்து இங்கே வந்து ஒரு ரூஃப் வரைஞ்சிப்போம். 6 இன்ச் வந்து நமக்கு ரூஃப் ஸ்லாப் வரும். ஸோ இங்கேருந்து இப்போ நமக்கு 2 ஃபீட்டாகவும் 3 ஃபீட்டாகவும் மாறுது. ஸோ அதேமாதிரி நம்ம கொடுத்துப்போம். ஃபஸ்ட்டு 3 ஃபீட் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இந்த பிளேனில் பார்க்குறப்ப கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ ஒரு 4 ஃபீட் மாதிரி வரைஞ்சிப்போம். 4 ஃபீட் மறுபடியும் இங்கே வந்து ஒரு 2.5 ஃபீட் வச்சுப்போம். 2 ஃபீட் 6 இன்ச்சு வச்சுப்போம். ஸோ இங்கேருந்து நமக்கு இப்படி குறையுது. ஸோ ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரத்துக்கு குறையல. ஸோ நம்ம 3 ஃபீட்டை வச்சுப்போம். 3 ஃபீட். ஸோ இங்கேருந்து நமக்கு இங்கே ஆரம்பிக்கிற அந்த கர்வ் வந்து இங்கே குறையுது. ஸோ இப்போ நம்ம இதை தனியாக வந்து ஒரு பிளேனாக வரைஞ்சிப்போம். ஏன்னா வால் திக்னஸை விட இது வந்து ஒரு 3 இன்ச் 5 இன்ச் வந்து நமக்கு வெளியே எக்ஸ்ட்ரூட் ஆகிடுக்கு. ஸோ அதனால் இதை மட்டும் ஒரு பிளேனாக க்ரியேட் பண்ணிப்போம் தனியாக. ஸோ இது வந்து ஒரு 6 இன்ச் அப்படிங்கிற திக்னஸ் கொடுத்துக்குங்க. ஸோ நமக்கு இங்கே 6 இன்ச் திக்னஸ் வந்துடுச்சு. இன்னொரு மொத்தமாக ஒரு 9 இன்ச் அப்படிங்கிற மாதிரியான திக்னஸில் வச்சுப்போம். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், அந்த லெவல் டிஃப்ரென்ஸு. ஸோ இங்கேருந்து மறுபடியுமே இங்கேருந்து கொஞ்சம் கூட போகுது. ஸோ ஒரு 2 ஃபீட் கொடுப்போம். ஸோ இது நமக்கு இப்போ நம்ம டேரெக்டாக எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுனால நமக்கு அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக வருது. ஸோ இந்த மாதிரியான அந்த பெர்பெண்டிகுலர் லைன் தெரிகிற அளவுக்கு கரெக்டான எக்ஸ்ட்ரூஷன் லைனை பிடிச்சி நீங்கள் இந்த மேலே இது பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இந்த பிளேன் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இது ஃபோல்ட் ஆகி கீழே போகுது. ஸோ அதையும் நம்ம பண்ணிவிடுவோம். ஸோ இங்கேருந்து ஒரு அதே மாதிரியான ஒரு 9 இன்ச் திக்னஸ்ஸு ப்ளஸ் இப்போ இந்த சைடு நம்ம புல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது மட்டும் தான் புல் ஆகும், உங்களுக்கு தெரியுதாங்க. ஸோ இந்த ரூஃப் வரைக்கும் நீங்கள் புல் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மறுபடியும் இப்போ நம்ம இந்த பிளேன் இந்த மாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டெலிட் கைட்ஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம இங்கேருந்து ஒரு 4 ஃபீட்டும் இங்கேருந்து ஒரு 6 ஃபீட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைனை ட்ரா பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க கரெக்டான ஆக்சிஸில். ஸோ இங்கேருந்து நமக்கு 4 ஃபீட்டாகவும் அதே இது பாட்டமில் 6 ஃபீட் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஸோ இது இந்த டிஸ்டன்ஸோடையுமே இது கூட இருக்குது. ஸோ மறுபடியும் நம்ம இதுலேருந்து ஒரு 2 ஃபீட் எக்ஸ்ட்ரா பண்ணிப்போம். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஆங்கிளுக்கு இது கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை மாதிரியே ஒரு தனி பிளேனாக க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ பிளேன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதே வித்துக்கு இதையும் ஆஃப்செட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து மறுபடியும் ஸோ நமக்கு இங்கே ஸ்ட்ரைட்டாக வருது. ஸோ கரெக்டான பர்பெண்டிகுலர் லைனில் அதுவே காட்டும், உங்களுக்கு அந்த பிங்க் லைனில் காட்டும். ஸோ அந்த ஆங்கிளுக்கு நீங்கள் அதை ட்ரா பண்ணி கரெக்டான ஆக்சிஸில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதை ட்ரா பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸ்லாம் டெலிட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் அதே லெவலுக்கு வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் நமக்கு இந்த இடத்துல உண்டான ஒரு கட்டு செய்யணும். அதுக்கு முன்னாடி கீழே உள்ள அந்த விண்டோவை போட்டுருவோம். ஸோ சேம் மெத்தட் தான். 3 இன்ச் அதுதான் இங்கே இருக்குது. மாதிரியே உங்களுக்கு 3 டிவைட் வேணும் அப்படிங்கிறப்ப 3 டிவைட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து மறுபடியும் 1.5 இன்ச்சு, மறுபடியும் ஒரு 1.5 இன்ச், 1.5 இன்ச்சு, 1.5 இன்ச். கரெக்டாக இந்த ஃப்ரேம் திக்னஸ் அளவுக்கு நம்ம போட்ட ட்ரா பண்ண அளவுக்கு ஒரு ஃப்ரேம் வரைஞ்சிங்க. சென்டர் லைன் டெலிட் பண்ணிவிடுங்க. ஓவராலாக இங்கே நமக்கு 3 இன்ச் டெப்த்து வேணும். ஸோ அதே டெப்த்துக்கு இதையும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க.
ஸோ அதே தான் இங்கேயும் நமக்கு சென்டர் லைன் டெல் பண்ணிவிடுங்க. ஸோ நமக்கு அதே வுடன் ஃப்ரேம் தான், இல்லைனா வேறு கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஃப்ரேம் அப்ளை பண்ணுறேன். இப்போ நமக்கு சென்டரில் நமக்கு அந்த டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல் வேணும். ஸோ கிளாஸ் அண்ட் மிரர்ஸில் போய் அந்த மெட்டீரியல் எடுத்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ உங்கள் ஹரிசாண்டலாக இந்த இடத்துல ஒரு 2 ஃப்ரேம் வருது, இங்கேயும் ஒரு ஃப்ரேம் வருது. ஸோ கீழே வரல, ஸோ மேலே மட்டும் ஒரு ஃப்ரேம் வருது. ஸோ அதையும் நம்ம ட்ரா பண்ணிப்போம். ஸோ டோட்டல் ஹைட் வந்து நமக்கு 10 ஃபீட் இருக்குது. ஸோ அதில் நம்ம 2 ஃபீட் அப்படிங்கிறதுல டிவைட் பண்ணிப்போம். 2 ஃபீட் மறுபடியும் இங்கேருந்து ஒரு அதே 3 இன்ச் டெப்த்தில் ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ என்டையராக வரைஞ்சிக்கோங்க. ஸோ நீங்கள் ட்ரா பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஃப்ரேம் உருவாகும். ஸோ அதை நீங்கள் மேனுவலாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரியே நம்ம வந்து ஒரு ஹரிசாண்டலான ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டெல் கைட்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இதே ஃப்ரேம் தான் இதை நம்ம உள்ளே பண்ணி வச்சுப்போம். ஸோ இதே ஃப்ரேம் தான் நமக்கு இங்கேயுமே வருது. ஸோ இதை காப்பி பண்ணும்போது மூவ் டூல் கிளிக் பண்ணி எந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பிடிக்கணுமோ அந்த பாயிண்ட் பிடிச்சி நீங்கள் வெளியே இழுக்கும்போது அது சேர்ந்து மூவ் ஆகும். ஸோ கண்ட்ரோல் ஒரு டைம் ப்ளஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டூப்ளிகேட்டாக அது ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு எந்த பாயிண்டில் வைக்கணுமோ அந்த பாயிண்டில் வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணுங்கள் கரெக்டான ஆக்சிஸில். ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பிடிச்சி தான் ரொட்டேட் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ரேம் பெருசாக இருக்கும். ஸ்கேல் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ஒரு காம்பனண்ட்டை டூப்ளிகேட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா காம்பனண்ட்டுமே டூப்ளிகேட் ஆகும். பட் ஸ்கேல் மட்டும் அப்படி ஆகாது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் நீங்கள் காப்பி பண்ணியே வச்சுருந்தாலும் உங்களுக்கு அது ஒவ்வொரு தனித்தனியே ஸ்கேல் பண்ணும்போது எதுவுமே உங்களுக்கு ஹோலாக வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ உங்களுக்கு இங்கே ஸ்கேல் பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி கிட்டத்தட்ட இங்கே ஸ்கேல் கூட நம்ம பண்ண தேவையில்லை. இதை நம்ம கொஞ்சம் உள்ளே புஷ் பண்ணிப்போம். ஸோ இந்த ஃப்ரேம் ஃபிட் ஆகிற அளவுக்கு. ஸோ மிட் பாயிண்டில் வச்சாச்சு. இருந்துமே நமக்கு இடம் பத்தலை. ஸோ கொஞ்சம் நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸ்கேல் பண்ணும்போது கண்டிப்பாக சைஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸாக தெரியாது. பட் நீங்கள் உங்களுக்கு எக்ஸாக்ட் டைமென்ஷன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஓப்பனிங்க்கும் நீங்கள் கரெக்டாக வரைஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாக்ட் டைமென்ஷன்ஸ் அதில் வரும். இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு ஸ்லிட் விண்டோஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதையுமே ட்ரா பண்ணிப்போம். டூ இன்ச் வச்சுப்போம். ஸோ அதே மெட்டீரியல் தான். ஸோ சென்டர் மட்டும் கிளாஸ் அப்படிங்கிறனால அதே இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இங்கே வந்து நம்ம இதில் உள்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு இந்த எலிவேஷனில் தெரிகிற மாதிரி. இப்போது இந்த சென்டரில் உள்ள ஓப்பனிங்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து கட் பண்ணணும். ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு 4 ஃபீட் வச்சுப்போம். 4 ஃபீட்டுங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ ஒரு 7 ஃபீட் வச்சுப்போம். ஓரளவுக்கு அந்த டிஸ்டன்ஸ் மேட்ச் ஆகுது. மறுபடியும் இங்கேருந்து ஒரு 6 ஃபீட் வச்சுப்போம். ஸோ இப்போ நம்ம இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 6 ஃபீட் அப்படிங்கிறது இந்த ஃப்ரேமோட எண்டுலேருந்து இந்த ஃப்ரேம் எண்டு வரைக்கும் வச்சுப்போம். ஸோ இதுலேருந்து மறுபடியும் ஒரு 1.5 ஃபீட் சுற்றி நம்ம ஆஃப்செட் பண்ணிப்போம். இதோட ஹைட்டை வந்து நம்ம மேலேருந்து ஒரு 8 ஃபீட் ஆஃப்செட் பண்ணிப்போம். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வருது. இப்போது இதை ஒரு கட் ஓப்பனிங்காக கட் பண்ணிப்போம். மறுபடியும் இங்கேருந்து நமக்கு சொன்ன மாதிரி 1.5 ஃபீட்டுக்கு சுற்றி நம்ம ஆஃப்செட் பண்ணுறோம். ஸோ ப்ரொப்போர்ஷன் மிஸ் ஆகுது. ஸோ 1 ஃபீட் மட்டுமே ஆஃப்செட் பண்ணிப்போம். ஸோ மறுபடியும் இங்கேருந்து ஒரு பிளேன் வரைஞ்சிங்க. ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இதில் நமக்கு இதோட திக்னஸ் 9 இன்ச் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஒரு 4.5 இன்ச் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த எலிவேஷன் உள்ள மாதிரி ஒரு சின்ன ரெசிஷன் மட்டும் தெரியும். டெலிட் கைட்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இது நமக்கு ஒரு தனி பிளேனு. நான் தனி பிளேனாக தான் வரைஞ்சிருக்கோம். இப்போ இந்த வாலில் தான் நமக்கு இவங்க சொன்ன மாதிரி இந்த விண்டோஸ் நம்ம இப்போ ட்ரா பண்ணணும். ஸோ அந்த வாலை கிளிக் பண்ணி
ஸோ அந்த வாலுமே 9 inch திக்னஸ் தான். இப்போ அந்த வாலில் தான் நம்ம இப்போ இந்த விண்டோவை வரைகிறோம். ஃபுல்லாக புஷ் பண்ணிவிடுங்க. புஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு விண்டோ ட்ரா பண்ணுறோம். விண்டோவை எட்ஜிலே ட்ரா பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டான அந்த திக்னஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஜூம் எக்ஸ்டென்ஸ் வந்து நீங்கள் எங்கேயாவது ஜூம் இன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் வியூ பட்டன் அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக எந்த வியூவில் நின்றீங்களோ அங்கே போயிடும். ஸோ மறுபடியும் இங்கேருந்து ஒரு கிளாஸ் விண்டோக்காக ஒரு பிளேன் வரைஞ்சாச்சு. ஸோ இதை நீங்கள் மேக்ஸிமம் தனியாகவே வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா வாலோட சேர்த்திங்க அப்படின்னா உங்களால் தனியாக எடிட் பண்ண முடியாது. அப்புறம் வாலுக்கும் சேர்ந்து கலர் அப்ளை ஆகும். ஸோ தனி பிளேன் வரைஞ்சாச்சு. அதே மெத்தட் தான். உங்களுக்கு ஃப்ரேம் திக்னஸ் என்ன திக்னஸில் வேணுமோ அந்த திக்னஸ் போட்டுக்கோங்க. நான் சொன்னேன் ஜென்ரலாக 3 inch அப்படிங்கிறது போடுறேன். ஸோ உங்களோட டிசைன் பொறுத்த வரைக்கும் எப்படி வருதோ அந்த மாதிரியான திக்னஸில் நீங்கள் ஃப்ரேம் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு இப்படி ஒரு வெர்டிக்கலாக ஒரு முள்ளியனும் ஹரிசாண்டலாக ஒரு முள்ளியனும் வருது. ஸோ அதை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரேம் போட்டுக்குருவோம். 3 inch திக்னஸ்ஸு. இதே மெத்தட் தான். உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ பிஎம்க்குனிங்கன்னா அந்த பக்கெட்டாக மாறும். ஆல்ட் அமுக்கி என்ன மெட்டீரியல் வேணுமோ அதை கிளிக் பண்ணி மறுபடியும் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது அப்ளை ஆகிடும். அதே மெத்தடு தான். மறுபடியும் கிளாஸ் அப்ளை பண்ணியாச்சு. இப்போது இங்கேருந்து ஒரு 2 ஃபீட்டுக்கு ஸோ 2 ஃபீட்டுக்கே வந்து ஒரு முள்ளியன் க்ரியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஹரிசாண்டலாக. மறுபடியும் இங்கேருந்து ஒரு 2 ஃபீட்டுக்கே நம்ம வந்து க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ மறுபடியும் இங்கேருந்து ஒரு ஃப்ரேம் திக்னஸ்ஸு 2 inch. மறுபடியும் ஒரு 2 inch. ஸோ இப்போ பாட்டம் டு டாப்பில் அதே மெத்தடு தான். பிளெயின் வரைஞ்சி அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. 6 inch திக்னஸ் கொடுத்துருக்கோம். இது நமக்கு இவ்வளோ தேவையில்லை. ஸோ 3 inch இருந்தால் போதும். இதையும் அப்படியே புல் பண்ணி உள்ளே வச்சுட்டு அதே மெத்தடு தான் ஹரிசாண்டலான உள்ள முள்ளியன் போடுறப்பையும். இந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து நமக்கு அந்த எலிவேஷனில் உள்ள மாதிரியான முள்ளியன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ சேம் மெத்தட் இதுலேயுமே இப்போ நம்ம வந்து செய்ய போகிறோம். இதை ஹைட் கொடுத்துக்குங்க. ரொம்ப சிம்பிள். இங்கே வந்து உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வால்லே வந்து இதோட எலிவேஷனுக்காக க்ரியேட் பண்ணியிருக்க அந்த வாலுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா ஹைட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த லைன் தெரியும். ஸோ இப்போ நீங்கள் இதை ஈஸியாக வந்து இங்கே ஒரு ஓப்பனிங் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதே லெவல் தான். இதிலேருந்து நமக்கு ஒரு 6 feet வச்சுப்போம். ஸோ நீங்கள் ஆக்சிஸ் பார்த்து வச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் அது கரெக்டாக க்ரியேட் ஆகும். மறுபடியும் அங்கேருந்து ஒரு 3 feet வச்சுப்போம். ப்ளூ ஆக்சிஸ் தான் அப் அண்ட் டவுன். ஸோ 3 feet. மறுபடியும் ஒரு 6 feet. ஸோ கிட்டத்தட்ட வந்து ப்ரொப்போர்ஷனேட்டாக நமக்கு வியூவில் உள்ள மாதிரியான ஒரு விண்டோ க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த பிளேன் கிடச்சிருச்சு. இப்போ சேம் மெத்தட் தான். 9 inch உண்டானதை ரிசர்ச் பண்ணிவிடுங்க. ஸோ இதை நம்ம உள்ளே புஷ் பண்ணி அந்த லிமிட்டுக்கு தள்ளிடுறோம். மறுபடியும் இப்போ நம்ம விண்டோ க்ரியேட் பண்ணும்போது நம்ம தனியாகவே க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ அதோட இதில் சேர்க்க வேண்டாம். ரெக்டாங்கிள் வரைஞ்சோம்னா நமக்கு இந்த லிமிட்ஸை தாண்டி போகும். ஸோ மேனுவலாக பென்சில் எடுத்து ட்ரா பண்ணிவிடுங்க. காம்பனன்ட் பண்ணிக்கோங்க. அதே மெத்தட் தான். 3 inch திக்னஸ் கிளிக் பண்ணி புல் பண்ணிக்கோங்க. 3 inch. மறுபடியும் இங்கே காம்பனன்ட் 3 inch ஆஃப்செட். மறுபடியும் 3 inch. ஸோ இதை புல் பண்ணிக்கோங்க.
இங்கே நமக்கு மறுபடியும் வந்து இங்கே ஒரு மில்லியன்ஸ் கொடுத்துருக்காங்க ஹரிசாண்டலாக. ஸோ அதையும் ட்ரா பண்ணிப்போம். 1.55 ஃபீட்டில் ட்ரா பண்ணிப்போம். அதே தான் மேலேயும் கீழேயும். ஸோ மறுபடியும் ஒரு 1.5 ஃபீட். இங்கேருந்து மறுபடியும் ஒரு 2 இன்ச் திக்னஸ்ஸு, இங்கேயும் ஒரு 2 இன்ச் திக்னஸ்ஸு. ஸோ கரெக்டாக அந்த பிளேன் டு பிளேன் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஸோ எக்ஸாக்டாக லைன் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மில்லியன் கிரியேட் ஆகிடும். மறுபடியும் இது வெர்டிக்கல். ஸோ வெர்டிக்கல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஆங்கிளில் இருக்கனால நமக்கு ஆங்கிள் டிஃபர் ஆகுது. ஸோ மறுபடியும் இதுக்கு இங்கே ஒரு மில்லியன் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதே சேம் மெத்தட் தான், மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கிளாஸ் வருது, கிளாஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மெத்தட் தான் இங்கேயும். நமக்கு கைட்ஸ்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ ட்ரில் கைட்ஸ் கொடுத்துக்குங்க. அதே மெத்தட் தான், 1.5 ஃபீட். இங்கேயும் ஒரு 1.5 ஃபீட். ஸோ 2 இன்ச் ஃப்ரேம் திக்னஸ். இங்கேயும் 2 இன்ச் ஃப்ரேம் திக்னஸ். இதை நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ஆங்கிள்ஸ்லாம் வந்து நமக்கு கரெக்டான ஆங்கிள்ஸில் இல்லை. ஸோ அதனால் நம்ம ரெக்டாங்கிள் போட்டால் வராது. ஸோ மேனுவலாக பென்சில் வச்சு ட்ரா பண்ணி அந்த ஃப்ரேமை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை அப்ளை பண்ணியாச்சு. ஸோ கிளாஸ் அப்ளை பண்ணிக்கிறோம். எங்கே நமக்கு கிளாஸ் தேவையோ அதெல்லாம் அப்ளை பண்ணி, ஸோ கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்து விண்டோஸ் க்ரியேட் பண்ணியாச்சு அதில் உள்ள மாதிரி. ஸோ இப்போ நம்ம டெலிட் கைட்ஸ் கொடுத்துட்டு அன்ஹைட் நம்ம கடைசியாக அன்ஹைட் பண்ணதை எடுத்து விட்டுறோம். ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல ஃபுல் கிளாஸ் இல்லை, அவங்க இந்த இடத்துல வந்து எலிவேஷன் பர்பஸ்க்காக இங்கே வந்து ஒரு க்ளோசிங் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம ட்ரா பண்ணிப்போம். ஸோ அவங்க இந்த லெவலுக்கு இதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளும் அதே லெவலுக்கு க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2 இன்ச் உள்ளே வந்திருக்கு. ஸோ நம்மளும் வந்து ஒரு 2 இன்ச் 3 இன்ச் வச்சுப்போம். உள்ளே புஷ் பண்ணணும். 3 இன்ச் அப்படிங்கிற மாதிரியான திக்னஸில் நம்ம உள்ளே புஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு அதில் உள்ள மாதிரியான எலிவேஷன் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த அண்டுலேஷன்ஸ்லாம் பண்ண போகிறோம் எப்படிங்கிறத நான் இப்போ சொல்லித்தரேன். இது வந்து ஒரே ஒரு ஸ்கொயர் தான். ஸோ அந்த ஸ்கொயர்ஸை தான் அவங்க ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கார்னர் டு இந்த கார்னரை நம்ம வந்து அந்த ஆக்சிஸாக டிசைட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கேருந்து அப்படியே 2 ஃபீட் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிப்போம். ஸோ இன்டூ 20 அப்படின்னு போடுவோம். அது அப்படியே கிரியேட் ஆகுது. ஸோ அதே தான் இந்த சைடும் ஃபஸ்ட்டு 2 ஃபீட் பை 2 ஃபீட்டுக்கு ஒரு காலம் வரைஞ்சிப்போம். அதே லைனை இங்கேயும் மறுபடியும் ஒரு 2 ஃபீட்டுக்கு வரைஞ்சிட்டு இதே லைனை நம்ம காப்பி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதே மாதிரி இன்ட்டு எத்தனை டைம்ஸ் வேணுமோ அத்தனை டைம்ஸ் இன்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல க்ரியேட் ஆகிடும். ஸோ கிட்டத்தட்ட இப்போ வந்து நமக்கு அதே மாதிரியான எலிவேஷனுக்கு உண்டான அந்த எலமெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ தேவையில்லாத லைன்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து நமக்கு அது க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது உள்ளே போய் ஸோ எண்டு டு எண்டு நீங்கள் அந்த எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து அந்த லைன்ஸை வந்து நீங்கள் மேனுவலாக வரைஞ்சிக்கணும். ஸோ ஃபுல்லாக வந்து இந்த கிராஸாக நம்ம எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ லைன்ஸ் போட்டிருக்கோமோ அவ்வளோ லைன்ஸை மேனுவலாக நீங்கள் கரெக்டாக எட்ஜ் டு எட்ஜ் வரைஞ்சால் மட்டும்தான் பிளெயின் க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக அதை வந்து
புஷ் அண்ட் புல் கிளிக் பண்ணி மேலே கீழே மூவ் பண்ணிக்க முடியும். செக் பண்ணிக்கோங்க ஒரு டைம் கரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களா. இங்கே நீங்கள் கரெக்டான லைனில் கிளிக் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளேன் க்ரியேட் ஆகாது. ஸோ இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. கரெக்டாக அந்த லைனில் கிளிக் பண்ணால் மட்டும்தான். ஸோ ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைன் போட்டதெல்லாம் எங்கேயுமே ஒரு லைன் க்ரியேட் ஆகலை. ஸோ அதையுமே தனியாக செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து மறுபடியும் அடுத்த லைன், அடுத்த லைன், ஸோ ஒரு சைடு நம்ம வந்து எல்லா லைன்ஸும் க்ரியேட் பண்ணியாச்சு. அதே மெத்தடு தான் இந்த சைடு. உங்களுக்கு எத்தனை லைன்ஸ் இருக்கோ அத்தனை லைன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம காப்பி பண்ணி வைக்க முடியாது, ஏன்னா ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொரு டைமென்ஷனில் இருக்குது. ஸோ அதை நம்ம காப்பி பண்ணி வச்சிட்டோம்னா மறுபடியும் அதை டெலிட் பண்ணுறதுங்கிறது இன்னொரு வேலை. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து இதை ட்ரா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செக் பண்ணிக்கங்க கரெக்டாக வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற பிளேன்ஸ்லாம் கரெக்டாக வருதா அப்படின்னு. ஸோ எண்ட் இந்த லைன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் உங்களோட மாடல் வந்து கிறிஸ்பாக இருக்கும். ஸோ கரெக்டாக காம்பனண்ட் பண்ணி குரூப் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த டைம்லையுமே நீங்கள் உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம என்டையராக அந்த மாடலை தனித்தனியாக க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது இந்த லைன்ஸ், இந்த கைட்லைன்ஸ்லாம் டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து அதே மாதிரியான ஒரு ஃபார்மேட் கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு இந்த அண்டுலேஷன்ஸுக்கு வெளியே தான் நமக்கு இந்த லைன்ஸ் எல்லாம் இருக்குது. அதே சமயம் கரெக்டாக அந்த ஆக்சிஸில் தான் இருக்குது. நமக்கு இந்த ஆங்கிள் எந்த எலிவேஷனுக்கு வரைஞ்சோமோ அதோட ஆங்கிளில் தான் இந்த அண்டுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு அவுட்டர் லைன் வரைஞ்சிக்கோங்க. நம்மளோட எலிவேஷனில் எந்த மாதிரியான அவுட்டர் லைன் இருக்கோ அதை ட்ரா பண்ணி வரைஞ்சிடுங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட நமக்கு அவுட்லைன் க்ரியேட் ஆகிடும். இப்போது இதுக்கு வெளியே உள்ள எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிடுங்க. நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற எலிவேஷனில் நமக்கு தேவையில்லாத இடத்துல உள்ள எல்லா லைன்ஸையும் டெலிட் பண்ணிவிடுங்க. ஸோ கரெக்டாக டீட்டெயில்டாக செக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடு நமக்கு எல்லாமே வரும். இதே மாதிரி இங்கேயும் நமக்கு இந்த பாக்ஸுக்குள்ளே எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸோ அதையுமே வந்து கிளிக் பண்ணி அவ்வளோக்கு டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம அந்த பிளேனுக்கு தகுந்தாப்பில் எலிவேஷனுக்கு தகுந்தாப்பில் நம்ம அதை க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு டைம் நீங்கள் அடிக்கடி சேவ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து டக்குன்னு ப்ளூ பேக் எரர் வரும், இல்லை சென்ட் எரர் ரிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் போய் டெலிட் பண்ண முடியாது. இது நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக ட்ரா பண்ணது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த லைன் எக்ஸ்ட்ரா தெரியுது. அதே தான் இங்கேயும். ஸோ நமக்கு ஒரே பிளேனில் இருக்கிறதுனால லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போது அவங்க இப்படி வெர்டிக்கல் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே கிட்டத்தட்ட நம்ம ட்ரா பண்ணிக்கலாம்.
அதே தான் அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. நமக்கு அதே மாதிரி நம்மளும் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஆங்கிள் பார்த்து நீங்கள் கரெக்டாக அந்த ஆங்கிள்ஸ் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக எல்லா கார்னர்ஸ்லேயும் வந்து அது செலக்ட் ஆகும். இல்லை அப்படின்னா அது ஒழுங்காக வராது. ஸோ அதனால் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து இப்போ நம்ம 2 ஃபீட் பை 2 ஃபீட் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் கொடுத்தோம். அதனால் நமக்கு எல்லா கார்னர்ஸும் கரெக்டாக கனெக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் கரெக்டான டைமென்ஷன்ஸ் கொடுக்கல அப்படின்னா அந்த கார்னர்ஸ் எதுவுமே வந்து செலக்ட் ஆகாது. கரெக்டாக அதை பார்த்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வரைஞ்சாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம வந்து ஒரு கலர் அப்ளை பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கலர் அப்ளை பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம ரேண்டமாக உங்களுக்கு எந்த இடத்துலலாம் வந்து வேணுமோ அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஸோ ரேண்டமாக உங்களுக்கு எலிவேஷனுக்கு எந்தெந்த இடத்துலலாம் தேவையோ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து ரேண்டமாக நீங்கள் கொடுத்தா போதும். அதில் இருக்க மாதிரி எக்ஸாக்டாக நீங்கள் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அந்த எலிவேஷன் வர மாதிரி பண்ணியாச்சு. ஸோ இது ஒரே பிளேனில் இருக்கனால லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ 1 இன்ச் மட்டும் நீங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் லைட் கலர்ஸ் கொடுப்போம். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு எலிவேஷன் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நாங்கள் இப்போ மெட்டீரியல் மட்டும் அப்ளை பண்ணிப்போம். ஸோ இங்கே ஃபோல்ட் ஆகிற மாதிரியே இங்கேயும் ஃபோல்ட் ஆகி வருது. ஸோ அதையுமே நம்ம க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ 9 இன்ச் அதே மாதிரியான இங்கே ஒரு லைனு. இப்போ நம்ம இங்கே மாதிரியே உடன் டெக்ஸ்சர் அப்ளை பண்ணுவோம். ஸோ மெட்டீரியலில் போய் வுட்டு செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த வுட்டு வேணுமோ எந்த உடன் டெக்ஸ்சர் வேணுமோ அந்த உடன் டெக்ஸ்சர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே தான் இங்கேயும். ஸோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே அவங்க ஒரே மெட்டீரியல் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு தனி மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு கிரே மாதிரியான ஒரு கலர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரே பிளேனில் இருக்குது. ஸோ சின்னது பண்ணிப்போம். ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு கலர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கிட்டத்தட்ட அதே மாதிரி க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த உள்ள மெட்டீரியலும்
கொஞ்சம் தெரிகிற மாதிரியான ஒரு நல்ல மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு எலிவேஷன் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதோட லைட்டிங்ஸு மற்ற விஷயங்கள் வந்து நம்ம அடுத்த சாப்டரில் வேறே அதை பற்றி நம்ம ரெண்டரிங்ஸ் பற்றி பார்க்குறப்ப இந்த லைட்டிங்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், ஸோ இதே மாதிரியான என்விரான்மெண்ட் செட் பண்ணி எப்படி வந்து நம்ம இந்த ரெண்டரிங் எடுக்கிறது, இந்த விஷயங்கள் எப்படி பண்ணுறது, இந்த லைட்டிங் எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம வீரேயோட சாப்டரில் பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த சாப்டரில் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இந்த எப்படி நம்ம வந்து இப்போ அப்பார்ட்மெண்ட் மட்டும் எப்படி மல்டி ஸ்டோரிடாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நான் பேசிக்காக சொல்லிடுறேன். ஸோ அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அதே காப்பி பண்ணி வச்சதுனால நீங்கள் இதை மேக் யூனிட் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட் ஆகும்போது ப்ராப்பராக எடிட் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே குரூப்பில் தான் இருக்குது, தனித்தனியாக. இதையும் குரூப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃப்ளோர் தனியாக கிட்டத்தட்ட இந்த ஃப்ளோர் நம்ம தனியாக க்ரியேட் பண்ணியாச்சு. இதை டெல் பண்ணிவிடும் இப்போதைக்கு. இந்த ஃப்ளோர் எடுத்து தனியாக வச்சுடுங்க. ஸோ இது நமக்கு டெரஸ் ஃப்ளோராக தான் வரும். ஸோ அது கணக்கில் வராது. இந்த மேக் யூனிட் கொடுத்துக்குங்க. மேக் யூனிட் கொடுத்துட்டு இதை இந்த லெவலுக்கு எடிட் பண்ணிவிட்டு, ஸோ இதே தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பிடிச்சி உங்களுக்கு எத்தனை ஃப்ளோர் வேணுமோ அத்தனை ஃப்ளோர் க்ரியேட் பண்ணி அதே தான் உங்களுக்கு இதை தூக்கி கொண்டு போய் நம்ம டெரஸ் ஃப்ளோரை வச்சுப்போம். ஸோ இதெல்லாம் ஒரே காம்பவுண்டில் இருக்குது. ஸோ மேக் யூனிட் கொடுத்து இதையும் தனி காம்பவுண்டாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டி ஸ்டோரி க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு எலிவேஷனும் தனித்தனியாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தனித்தனி பிளேன் க்ரியேட் பண்ணி இங்கே நம்ம இந்த விண்டோஸ் உண்டான ப்ரொவிஷன்ஸை கொடுத்துட்டு நம்மகிட்ட ரேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 2 feet வெளியே வருது அப்படின்னா ஸோ அந்த லைனை வந்து நீங்கள் மேலே உள்ளதுக்கு எக்ஸாக்டாக ஓரளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு ஸோ ரேண்டமாக ஒரு கலர் கொடுத்துக்குங்க. ஸோ இதையே காப்பி பண்ணி உங்களுக்கு எந்த ஃப்ளோர்ஸ்லாம் வேணுமோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஃபின்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஃபின்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டி ஸ்டோரி பில்டிங்கோ எலிவேஷன் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த சாப்டரில் எப்படி வந்து நம்ம ஒரு ப்ராப்பர் மெத்தட்ஸ், ப்ராப்பர் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் சாப்டர் 2, 3, 4 படித்த மாதிரி எப்படி வந்து நம்ம அந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து ஒரு பில்டிங்கோட எலிவேஷன் க்ரியேட் பண்ணுறோம், மல்டி ஸ்டோரிடோ இல்லை வந்து ஒரு ரெசிடென்ஷியல் எலிவேஷனோ இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங் பண்ணுறோமோ, இதெல்லாம் தான் வந்து பேசிக் மெத்தட்ஸு. ஸோ இதில் நீங்கள் உங்களோட டிசைன் பொறுத்து நிறைய டெக்னிக்ஸ் நீங்களே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து
இன்னும் வேறு வேறு டிசைன்ஸ் உங்களோட காம்ப்ளிகேஷன்ஸ் தகுந்தாப்புல நீங்கள் பண்ணிக்கலாம்.